ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி திங்கட்கிழமை, செப்டம்பர் மாதம் 2025 வருஷம் சாயந்தரம் 4:30 மணி. ஸோ எங்கே இருக்கேன் அப்படின்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தைலாபுரம் சர்ச்சில் அசனா லைவுக்காக வந்திருக்குது. ஸோ இதான் தைலாபுரம் சர்ச்சோடைய என்ட்ரன்ஸ் அமைப்பு. எடுத்த உடனே கோபுரத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன செட்டப் கொடுத்துருக்குறாங்க, மேலே மணி அடிக்கிறதுக்கு நினைக்கிறேன். இது வந்து சர்ச்சோடைய உள் அமைப்பு. இது வந்து அப்டேட் பண்ண சர்ச்சு. பழைய சர்ச்சு வந்து ஓடு போட்ட சர்ச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அது பழைய சர்ச்சை பார்த்ததில்ல. ஸோ இதுதான் சர்ச்சோடைய உள் அமைப்பு. தைலாபுரம் இது வந்து பிள்ளையன்மன சேகரத்தை சேர்ந்த தைலாபுரம் சர்ச்சு. தென் இது ஆல்டர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஎஸ் சிஸ்டம் வைக்கிறதுக்காக செட்டப் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கி போடுறதுக்காக வச்சுருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி அசனத்துக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சர்ச்சுக்கு இந்த புறத்தில் இருக்கோம். அதாவது சர்ச்சு எப்படி 10 மணிக்கு இருக்குன்னு தெரியலையே, ஒரு பக்கத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு ரெடியாக வச்சுருக்குறாங்க. 5 மணிக்கு 5:15 அசன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாப்பாடு குமிச்சு வச்சுருக்குறாங்க. இந்த பக்கத்தில் பரிமாறுறதுக்கான பாத்திரங்கள்லாம் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார். இது வந்து அடுத்து உலை ஏற்றுறதுக்காக வச்சுருக்குறாங்க. சாம்பார்லாம் ரெடியாக ஆகிட்டு. ஏன்னா அவியல் உண்டான ஜோன்சனே கிடையாது, சோறு சாம்பார். சோறு சாம்பார் மட்டும்தான். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரம் நிறையா நல்லா இப்போவுமே வாசத்தோடு இருக்குது. இது பாத்திரத்தை பரிமாறுறதுக்குண்ட காரியங்கள். அப்புறம் உட்காந்து பெரியவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக அங்கங்கே டேபிள் போட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நேற்று போட்டது. முடியாதவங்க லைட்டாக உட்காந்து சாப்பிட்டுக்கிடலாம், அவ்வளோதான். தென் இதான் சர்ச்சுடைய இந்த புறத்தில் இருக்கிற சைடு. ஸோ நண்பர்களே, இது நான் நேற்று ஏற்கனவே ஸ்டேட்டஸில் சொல்லியிருந்தேன். சாத்தாங்குளம் டு நாசரேத் போகிற அந்த ரோட்டில் இருந்து உள்ளே வந்தாலே இதான் மெயின் தெரு. தென் 3 தெரு தான். ஒரு தெரு வந்து ஆர்சி கோயில் தெரு. அந்த பக்கத்தில் அந்த ஊதா கலரில் கொடிமரம், அது வந்து ஆர்சி கோயில். தென் அடுத்த தெருவில் சிஐசி சர்ச் இருக்குது. இந்த தெரு, அதுக்கடுத்து இன்னும் ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவோடு இந்த கிராமம் உடைச்சு சின்ன ஊர் தான், சின்ன சபை தான். ஸோ இங்கே வந்து விஷன் மீடியா சார்பாக எல்இடி வால் ப்ளஸ் லைவ், நேற்றுல இருந்து லைவ் ஓடி இருக்குது. இதுதான், அவ்வளோதான் சர்ச்சோடைய அமைப்பு. இதோட சர்ச்சு முடியுது. தென் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்ச்சு. தென் எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்று போல் இந்த ஆசனத்தில் இங்கே வந்து பணி செய்வாங்க. ஸோ இதுதான் சர்ச்சோடைய பின்புறத்தில் இருந்து பார்க்குற அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ்.